சாதாரண ஒரு நார்மல் அப்ளிகேஷனே ஒரு சின்ன வெர்ஷன் அப்கிரேட் ஆஃப் டேட்டாபேஸோ, ஒரு சின்ன அப்கிரேட் ஆஃப் ஒரு ஜேடிகேயோ, ஏதாவது ஒரு மைனர் வெர்ஷன் அப்கிரேடுக்கே நம்ம ரொம்ப பயப்படுவோம். அப்ளிகேஷன் பிரேக் ஆகிடுமான்னு. பட் இந்த ஏஐ காலங்களில் இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு தெரியல. ஏன்னா 4.1 வந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. பட் 4.1 வந்தோடனே இவங்களுக்கு ஹார்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் நிறையா இருக்கனால ஏற்கனவே இருக்கிற ஒன் ஆஃப் தி மாடல் 2 வருஷம் பழைய மாடல் ஒன்று ரிட்டையர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதில் உள்ள அப்ளிகேஷன்லாம் இதுக்கு மைக்ரேட் ஆகணும். இது ஒன்றும் பெரிய வேலை இல்லையேன்னு நினைப்பீங்க. பட் ஆனால் யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் டிட்டர்மினிஸ்டிக். நம்ம ஏற்கனவே பண்ண அப்ளிகேஷன் டிட்டர்மினிஸ்டிக். இதெல்லாம் வந்து எப்படி புது மாடலில் வந்து இந்த அப்ளிகேஷன்லாம் எப்படி பிஹேவ் பண்ணணுன்னு எப்படின்னு தெரில. இது வந்து உண்மையிலேயே ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் மைக்ரேஷன் இதெல்லாம் ஒர்க் பண்ணவங்களுக்கு இந்த பெயின் தெரியும். எனக்கு அதான் யோசிக்கிறேன், வருங்காலத்தில் எப்படி இது அப்கிரேட்லாம் நடக்கும். இப்போ ஒரு மாடலை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டா அடுத்த மாடல் வந்து அது பிஹேவ் பண்ணுறப்ப நம்ம அப்ளிகேஷன் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து டெஸ்டிங் கிடையாது, எவால்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி யாருக்கும் ஐடியா, எவால்ஸ் பற்றி ஐடியா இருந்துச்சுன்னா மென்ஷன் பண்ணுங்கள்.